ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வெளிப்புற படப்பிடிப்புகளில் லைட்டுகளை கையாளுதல், மின் இணைப்புகளை பாதுகாப்பாக வழங்குதல் மற்றும் ஒளிப்பதிவாளரின் தேவைகளுக்கு ஏற்ப விளக்குகளை சரி செய்தல் உள்ளிட்டவற்றை செய்யும் பணியாளர்களை கொண்டதுதான் திரைப்பட மற்றும் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கம். இச்சங்கத்தின் 50வது பொன்விழா ஆண்டு வருகிற 9ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த விழாவைத்தான் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் நடிகை குஷ்பு. அதாவது தென்னிந்திய தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் சங்கமான ஸ்டெப்ஸின் தலைவராக இருப்பவர் நடிகை குஷ்பு சுந்தர். பெப்சி எனப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் அமைப்பின் தலைவரும் இயக்குநருமான RK செல்வமணிக்கு நடிகை குஷ்பு வருத்தத்துடன் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பெப்சியின் அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் தொடர்புடைய விவகாரங்களில் எப்போதும் பெப்சி தலைமையின் வாயிலாகவே ஸ்டெப்ஸ் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் எங்களது கருத்தை நேரடியாக தங்களிடம் பதிவு செய்வது எங்களது கடமையாக கருதுகிறோம். வருகின்ற 9/8/2026 அன்று நடைபெறவுள்ள திரைப்பட மற்றும் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை பார்த்தபோது அதில் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் ஸ்டெப்ஸுக்கு எவ்வித அங்கீகாரமோ அல்லது மரியாதையோ வழங்கப்படாதது மிகுந்த வருத்தத்தை அளித்தது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் திரைப்பட மற்றும் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கம் என்ற பெயரையே தாங்கி செயல்படும் அந்த சங்கத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் ஏறத்தாழ அனைத்து தொலைக்காட்சி படப்பிடிப்புகள் மூலம் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கி வருபவர்கள் ஸ்டெப்ஸ் உறுப்பினர்களே. திரைப்பட படப்பிடிப்புகள் பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடைபெறும் நிலையில் தொலைக்காட்சி தயாரிப்புகளின் பெரும் பகுதி தமிழகத்திலேயே குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் நடைபெறுகின்றன. இதன் மூலம் அச்சங்க உறுப்பினர்களுக்கு தொடர்ச்சியான வேலைவாய்ப்பை வழங்குவதில் ஸ்டெப்ஸ் உறுப்பினர்கள் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் ஸ்டெப்ஸ் அமைப்பிற்கு முறையான அழைப்பு வழங்கப்படாததுடன் அழைப்பிதழில் கூட எவ்வித அங்கீகாரமும் வழங்கப்படாதது தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் பங்களிப்பை முற்றிலும் புறக்கணிக்கும் செயலாகவே எங்களால் கருதப்படுகிறது. ஒரு பிரதிநிதி அமைப்பிற்கு வழங்கப்பட வேண்டிய நிறுவன அங்கீகாரமும் பரஸ்பர மரியாதையும் தொழில்துறையின் நல்லிணக்கத்திற்கு அடிப்படையாகும். அவை புறக்கணிக்கப்படும் சூழ்நிலையில் அந்த அமைப்பு தனது கண்ணியத்தை நிலைநிறுத்த தேவையான முடிவுகளை எடுப்பது இயல்பானதே. ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கும் இந்த முடிவையும் அந்த நோக்கிலேயே தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம். எனவே மேற்கண்ட காரணங்களாலும் எங்கள் அமைப்பின் கண்ணியத்தையும் நிறுவன மரியாதையையும் நிலைநிறுத்தும் வகையிலும் ஸ்டெப்ஸ் சார்பில் மேற்கண்ட பொன்விழா நிகழ்ச்சியை புறக்கணிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய நிலைமைகள் எதிர்காலத்தில் ஏற்படாதவாறு பெப்சி தலைமையினர் உரிய கவனம் செலுத்தி அதனுடன் இணைந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் பிரதான அமைப்பான ஸ்டெப்ஸுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மற்றவர்கள் குறித்து அழைப்பிதழில் அச்சங்கத்தின் பெயரோடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குஷ்புவின் பெயர் இடம்பெற்றுள்ளதே தவிர அவரது தென்னிந்திய தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் சங்கமான ஸ்டெப்ஸ் பெயர் இடம்பெறவில்லை. எனவேதான் இந்நிகழ்ச்சியை புறக்கணித்து அப்படி ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அவரது ரசிகர்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.